அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது? அப்படி இருக்கும்போது தங்க ஆடைகள் கிடைச்சா இப்படி இருக்கும். ஒரு காலத்துல ஒளி சிந்தும் தங்கம், தூய்மையான பட்டு போர்வை ஒரு பேரரசின் பெருமையின் சின்னமாக இருந்திருக்கு. அந்த போர்வை ஒரே நூலால நெய்யப்பட்ட பட்டு, அதிலிருந்த கோலமிடப்பட்ட தங்க மாணிக்கங்கள் ஒவ்வொரு அழைப்பிலும் ஒவ்வொரு காவியத்தை பேசும். அதே போல அது அவரது தோள்களை சுற்றி சூரியன் ஒளியை போலவும் பிரகாசிக்கவும் செய்யும். இந்த போர்வை வெறும் ஆடை அல்ல, அது புகழ் நின்ற பாரம்பரியமும் குடிமக்களின் நம்பிக்கையும் மற்றும் தலைமுறைகளாக சுமந்த ஒரு பெருமையின் சின்னம். இப்போ அந்த பட்டு போர்வை அருங்காட்சியகத்துல மௌனமா தொங்கிக் கொண்டே இருக்கு. அந்த மன்னனின் வீரத்தையும் வரலாற்றையும் தியாகத்தையும் நம்மிடம் பேசிக்கொண்டே இருக்கு. அது ஒரு போர்வையா கிடையாது, அது ஒரு ஜீவன் கொண்ட காவியம். ஆனால் பிற்காலத்துல இருவர் தலைமையில 80 பேர் கொண்ட குழு 5 வருடங்களாக கடுமையாக உழைத்து 1.2 மில்லியன் தங்க நிறம் கொண்ட சிலந்திகளை சேகரிக்கினார். அந்த சிலந்திகளிடமிருந்து சில்க் எடுத்து உலகத்துல காணப்படுற மிக அரிய துணியாக ஒரு தங்கப்பட்டு போர்வையை உருவாக்கினார். இந்த தங்க சில்க் போர்வை தற்போது இங்கிலாந்துல லண்டன்ல இருக்கிற ஒரு அரும்பொருட்காட்சியகத்துல பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருக்கு. இதை 2009 பொதுமக்களுக்கு முதன்முறையாகவும் காட்டியிருக்கிறார். இந்த போர்வை உருவாக்கியவர் சிமோன் பீர்ஸ் மற்றும் நிக்கோலஸ் கட்லி. நீங்களும் இப்படியான தங்க ஆடைகளை வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. இந்த உண்மையான போர்வை உலகத்திலேயே மிக அரியவை. இப்ப நீங்க நிறைய பேர் இதை வாங்க நினைக்கலாம், ஆனா அது விற்பனைக்கு இல்லை.